என்னுடைய பேர் ஈஸ்வரி சரவணன். நான் புது வீடு குடி போகிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண இருக்கேன். புது வீட்டு குடி போக இந்த மாதம் உகந்த மாதம். மற்ற மாதங்கள்னு பார்த்தா சித்திரை, வைகாசி, ஆவணி, கார்த்திகை. இந்த 4 மாதத்துலேயும் நம்ம புதுசாக சொந்தமான வீட்டுக்கோ இல்லை வாடகை வீட்டுக்கோ குடி போகலாம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடி போகிறதுக்கு நாளே அந்த வீட்டுக்கு போய் சாயந்தரம் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. மறுநாள் விடிய காலையில் எழுந்து விநாயகர், மகாலட்சுமி, சரஸ்வதி, பெருமாள், முருகன் அப்படி மொத்தமாக இருக்கிற மாதிரி சுவாமி படம் 5 கடவுள் படம் இருக்கும். அந்ததையும் உங்களுடைய குலதெய்வ படத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க. வீட்டில் நுழையிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு நிறைகுட தண்ணி எடுத்துகிட்டு போகணும். உப்பு, மஞ்சள், புளி, சீனி இந்த 5 பொருட்களையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் சமையல் அறையில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பால் காய்ச்சிங்க. சுவாமி படங்களுக்கும் குலதெய்வ படத்துக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள், பூ இதெல்லாம் வச்சுக்கோங்க. பாலை காய்ச்சிட்டு பூஜை அறையில் வச்சு விளக்கேற்றணும். இப்போ வாடகை வீடுனாலும் சரி, சொந்த வீடுனாலும் சரி, பௌர்ணமி தினத்தில் நீங்கள் பால் காய்ச்சிறது மிகவும் நல்லது. எந்த விசேஷம் செஞ்சாலும் பௌர்ணமி நாளில் ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயும் பால் காய்ச்சி புது வீட்டுக்கு போனப்போ செஞ்ச பதிவை உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.